நேற்று என்னை வாழ்த்தி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அம்மா, உங்ககிட்ட நான் 2 கேள்வி கேட்பேன். முதல் கேள்வி, எதிர்காலத்துக்கு நம்மளை எப்படி தயார் பண்ணி வச்சுக்கணும்? இப்போ 2வது கேள்வி, இப்போ World War 3 வருதுன்னு வச்சுக்கோங்க. வராது, சப்போஸ் வந்துச்சுன்னா நம்ம எந்த நாட்டுக்கு போனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது சேஃப்டியாக இருக்கலாம்? இல்லை நம்ம இங்கே இருந்துடலாமா? நம்ம இங்கே இருக்கிறது தான் சேஃப்டி. அம்மா, எக்ஸாம் இருக்குது, படிக்க போகிறேன். வீடியோவில் பேசி வை, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, பாய். ஸ்ரீ கேட்ட 2 கேள்வியில் முதல் கேள்வி, எதிர்காலத்துக்கு எப்படி நம்மளை தயார் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு. நம்பர் 1, ஏஐ உள்ளே வந்துட்டதுனால வேலைகள் நிறைய பறிபோக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு இந்த ஏஐ கூட எப்படி சேர்ந்து வேலைகளை பார்க்குறது அப்படிங்கிறத பழக்கப்படுத்திக்கணும். அதுக்கான தேவைகள் என்னென்னவோ அதை தேடி வச்சுக்கணும். எதிர்காலத்தில் எக்கனாமிக் கொலாப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சந்திக்க தான் போகிறோம். அப்படி கொலாப்ஸ் எதுவும் வந்தது அப்படின்னா அதுக்கு எப்பயுமே தயாராக இருந்துக்கணும். அதாவது எக்கனாமிக்கலாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சு வச்சுக்கணுமோ அதை அத்தனையும் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 3வது விஷயம், இது வரைக்கும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் ஒத்துமையாக இருங்கப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கப்பா அப்படின்னு பல வீடியோக்களில் நான் பேசியிருப்பேன். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், இல்லை அந்த பகுதி மக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒத்துமையாக இருங்க. வெளியிலிருந்து ஒரு நபர் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இனவெறியோ ஜாதி வெறியோ அல்லது பண வெறியோ ஏதோ ஒன்றை வச்சு பிரிவினையை உண்டு பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுனா அதுக்கு தயவு செய்து இடம் கொடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்ரீ கேட்ட 2வது கேள்வி, World War 3 வருமா வராதா? இதை நம்ம ஒரு கொஸ்டின் மார்க்கோட அப்படி நிப்பாட்டிடுவோம். ஏன்னா இது ஒரு விளக்கமான வீடியோ போடணும், அதை நம்ம எப்பாவது பேசலாம். இப்போது வந்தது அப்படின்னா நம்ம எந்த நாட்டுக்கு நம்மளுடைய உயிரை பாதுகாத்து வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் 3 நாடுகள் இருக்குங்க. நம்பர் 1 சவுத் அமெரிக்கா, நம்பர் 2 ஐஸ்லாந்து, நம்பர் 3 நியூசிலாந்து. வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா இந்த 3 நாடுகளுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளான அனைத்து வசதியும் அங்கே இருக்குங்க. கரண்ட் வசதி கூட இருக்குது. ஸோ மக்கள் ரொம்ப சிறப்பாக அமைதியாக எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைதியான இடங்களில் அமைதியான முறையில் வாழக்கூடிய மக்களாக நானும் இணைஞ்சிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் போய் அங்கே இணைஞ்சிக்கலாம், அவங்களுடைய சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு. இந்த காணொலி எதுக்கு அப்படின்னா, ஸ்ரீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்டான். ஏன்னா கிளாஸில் பேசியிருப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரியலை. ஸோ அதுக்கு ஒரு பதிலாக இந்த காணொலி அமையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்டில் எதிர்பார்க்குறேன். நன்றிங்க.